எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. டிவிடெண்ட்டுன்னு பார்த்தோன்னா டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வர டிவிடெண்ட்ஸ்க்கும் டேக்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் வர டிவிடெண்ட்டுக்கு மாத்திரம்தான் டேக்ஸ் நம்ம சொல்ல முடியாது. டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டேக்ஸபிள் தான். நம்ம பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து ஒன்றும் எஸ்கேப் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் ரூட் கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன டாக்ஸேஷன் இருக்கோ அதே டாக்ஸேஷன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கும். நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் காலையில் வாங்கி சாயங்காலம் விற்கிறது. இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், ஏப்ரலில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும். டாக்ஸேஷனுங்கிறது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே எல்லா அசெட் கிளாஸுக்குமே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு தெரியாது இல்லாட்டின்னா நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டான்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகிடுது. நம்ம பேன் நம்பர் இல்லாமல் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எதர் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி மார்ட்டில் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரி வாங்கினா கூட 2 lakhs மேலே வாங்கினா பேன் நம்பர் கேட்பாங்க. ஸோ பேன் நம்பர் இல்லாமல். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் வி ஹரிஹரன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார், இப்போ லாஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்குமே டாக்ஸ் டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்க்கு டாக்ஸ் இருக்கா சார்? எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. டிவிடெண்ட்டுன்னு பார்த்தோன்னா டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வர டிவிடெண்ட்ஸ்க்கும் டேக்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் வர டிவிடெண்ட்டுக்கு மாத்திரம்தான் டேக்ஸை நம்ம சொல்ல முடியாது. இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சில சமயங்களில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டோட டிவிடெண்ட் டேட்ஸும் ஸ்டாக்லேருந்து வர டிவிடெண்ட் டேட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் டிவிடெண்ட் டேக்ஸபிள் தான். எப்படி ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் டேக்ஸபிளோ அதே மாதிரி டிவிடெண்ட்டும் டேக்ஸபிள் தான். டிவிடெண்ட்டோட டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தருவாங்க. நமக்கு 10% இருக்காது, பிடிச்சிட்டு தருவாங்க. மினிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டிவிடெண்ட் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அதர் இன்கம்னு சொல்லுவாங்க. அது 5,000க்கு மேலே போனாலே டேக்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஃபார்ம் 26 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இண்டிவிஜுவலோட ஃபார்ம் 26 பார்த்தீங்கனாலே எல்லா டிவிடெண்ட்டும் கேப்சர் ஆகிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர எல்லா டிவிடெண்ட்டுமே கேப்சர் ஆகிருக்கும். ஸோ டிவிடெண்ட் டேக்ஸபிள் அஸ் பார்ட் ஆஃப் அதர் இன்கமில் டேக்ஸ் பண்ணிவிடுவாங்க. டாக்ஸ் ஃப்ரீ டிவிடெண்ட் இருக்கா சார்? டேக்ஸ் ஃப்ரீ டிவிடெண்ட்டுங்கிறது இப்போ கிடையாது. முன்னாடிலாம் ஈக்விட்டி ஷேர்ஸில் வர டிவிடெண்ட் டேக்ஸபிளாக இருந்தது. நான் சொல்கிறது 2015-16 அந்த டைப்பில். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ டிவிடெண்ட்னாலே டேக்ஸபிள் தான். எதர் டைரெக்டாக ஷேர்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்தாலும் சரி, டிவிடெண்ட் டேக்ஸபிள் தான். நம்ம என்னமோ டிவிடெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரீ இன்கம் அப்படி நினச்சக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சீனியர் சிட்டிசன் சார், எனக்கு டேக்ஸ் கிடையாது, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸபிளானா டிவிடெண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அதர் இன்கம். இப்போ உங்களுக்கு சேலரி 5 லட்சம் வாங்குறீங்க, இல்லை 7 லட்சம் வாங்குறீங்க. 7 லட்சத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுற மாதிரி இந்த இன்கமே அதோடு சேர்த்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிவிடெண்ட் 60,000 வந்திருக்குன்னா 7,60,000 டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் த டோட்டல் இன்கம் இருக்கும். ஸோ அதனால் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டேக்ஸபிள் தான். நம்ம பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து ஒன்றும் எஸ்கேப் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் ரூட் கிடையாது. ஸோ அது நம்மளுடைய டேக்ஸ் லயபிலிட்டியில் தான் இருக்குது டிவிடெண்ட். சரி, இப்போ ஈக்விட்டி ஃபண்டுக்கும் டெப்ட் ஃபண்டுக்கும் எப்படி சார் டாக்ஸேஷன் டிஃபர் ஆகுது? அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன டாக்ஸேஷன் இருக்கோ அதே டாக்ஸேஷன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கும். டெட் ஃபண்டுங்கிறது நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இதில் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் எப்போதும் பட்ஜெட் வேரி ஆகிட்டே இருக்கும். பட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்ம ஈக்விட்டியில் இருக்கிற என்ன டாக்ஸேஷன் இருக்கோ அதே தான் இருக்கும். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அந்த இது தான் இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 12 months லாங் டேர்ம், லெஸ் தேன் 12 months ஷார்ட் டேர்ம். 12 மாதத்துக்கு கீழே இருந்தாலே ஷார்ட் டேர்ம் தான். நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் காலையில் வாங்கி சாயங்காலம் விற்கிறது. இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், ஏப்ரலில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும்.
கேபிட்டல் கெயின்ங்கிறது என்ன அப்ரிஷியேஷனுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துடும். இன்னும் சில பேர் வந்து 11 மாதம் 15 நாளில் எடுப்பாங்க. இன்னொரு 15 நாள் போச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக வந்துடும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆல்வேஸ் டேக்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டோட. ஸோ அப்போ வந்து நம்ம பீரியடும் பார்க்கணும். நம்ம இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஏதோ 4 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படியே எடுத்துட்டோம், இல்லைன்னா 2 வருஷம் வச்சுருக்கேன் சார் அப்படியே எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம ரிடீம் பண்ணும்போது போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். நம்ம அந்த போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, நம்முடைய சிட்டிசன்ஷிப் ரெசிடெண்ட்டா என்ஆர்ஐயா, என்ஆர்ஐக்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது, ரெசிடெண்ட் இந்தியனுக்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஈக்விட்டியா டெட்டா, இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரிடீம் பண்ணணும். நம்ம வந்து ஏதோ அவசரத்துக்கு டக்குன்னு ரிடீம் பண்ணிட்டோம், அப்புறம் டேக்ஸ் லைபிலிட்டி வந்துருச்சு, டேக்ஸ் போக எனக்கு 4% தான் சார் ரிட்டர்ன் வந்திருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாலே அவ்வளோ வந்துடும், அந்த மாதிரி சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்போ இன்வெஸ்டர் ஹேஸ் டு லுக் அட் டேக்ஸ் பர்சன்டேஜுங்கிறது ஒன்று. இந்த டேக்ஸ் பர்சன்டேஜுங்கிறது நம்ம கையில் கிடையாது, கவர்மெண்ட் டிசைன் பண்ணுறது. நம்ம வந்து 10%, 20%, இல்லை 12.5% அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி 1,25,000 வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே போனால் தான் டாக்ஸேஷன் இருக்குது. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் 10% டேக்ஸ் சார், அதில் 20% டேக்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பீரியடுக்குங்கிறத பார்க்கணும். லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா, அதை வந்து இப்போ ரிடீம் பண்ணால் பெட்டராக இருக்குமா, அதுக்கு நடுவில் ஏதாவது டிவிடெண்ட் வந்திருக்கா, இல்லை போனஸ் ஷேர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, போனஸ் யூனிட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணுறது தான் பெட்டர். பட் ஆனால் ஈக்விட்டிக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட் இருக்குது, டெட்டுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட் இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்னொரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஹைப்ரிட் ஃபண்டுனா பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட். ஈக்விட்டி வந்து அதில் 60%க்கு மேலே போனால் தான் ஈக்விட்டி ரிலேட்டட் டாக்ஸேஷன் வரும். அந்த பேலன்ஸ் ஃபண்டில் டெட்டு வந்து 60%க்கு மேலே இருந்ததுன்னா டெட் ரிலேட்டட் டாக்ஸேஷன் வந்துடும். ஸோ அப்போ நம்ம கவனிக்கணும், ஏதோ பேலன்ஸ் ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டு சார் நான் அதில் போடுறேன் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுன்னு ஒன்று போடுவாங்க. அதுலேயும் இந்த ஈக்விட்டி டெட்டோட காம்பினேஷன் என்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம இல்லைன்னா என்ன ஆகும்னா, இதுக்கு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலி டெட் வந்து கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, யூ எண்ட் அப் இன் பேயிங் மோர் டேக்ஸ். அது இப்போ தெரியாது இவங்களுக்கு. இயர் எண்டில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டி இருக்கே, இது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சார் நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மல்டி அசெட் கிளாஸ்னு ஒரு ஃபண்ட் ஒன்று இருக்குது. மல்டி அசெட் கிளாஸ்னால் ஈக்விட்டி இருக்கும், டெட் இருக்கும், கோல்டு இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது. அதில் வந்து ஈக்விட்டி நீங்கள் அந்த அவங்களோட ஃபேக்ட் ஷீட்டை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டினா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே போட்டிருப்பாங்க இதோட டாக்ஸேஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஈக்விட்டி ரிலேட்டட் டாக்ஸேஷனா டெட் ரிலேட்டட் டாக்ஸேஷனா அப்படிங்கிறத பார்த்து பண்ணலாம். சார், இப்போ வந்து கோல்டுக்கும் கோல்டு பார்க்குமே டிஃப்ரெண்ட் டாக்ஸ் வந்து சொன்னீங்க லாஸ்ட் டைம் பார்த்தபோது. டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? ஃபிசிக்கல் கோல்டுக்கும் இந்த கோல்டு ஜுவல்லரிக்கும் இல்லையா, கோல்டு ஜுவல்லரிக்கும் கோல்டு பாராக இன்வெஸ்ட் பண்ணும்போது டாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோல்டு ஜுவல்லரியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது கிடையாது. நம்ம வந்து அதை வந்து பர்சனல் எஃபெக்டாக தான் பார்ப்பாங்க. பர்சனல் எஃபெக்ட்னா நான் என்னுடைய அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது நமக்கு. ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, கூலி சேதாரம் செய்கூலி அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அதே மாதிரி நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஷருக்காக வாங்கி அணியக்கூடிய பொருள் அசட்டாக பார்க்குறது கிடையாது. நம்ம ஜுவல்லரியை வந்து அது வந்து இட்ஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் அசட். நம்ம ஜுவல்லரி வாங்குகிறோம், அது விலை ஏறுதுங்கிறது வேற ஒரு விஷயம். போன வாரம் கூட என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு சிட் போட்டிருந்தாங்க. அவங்க போடும்போது ஒரு கிராம் வந்து 6,500 இன்றைக்கி வந்து கோல்டு வந்து 9,000, 9,500, 9,200 பக்கமாக இருக்குது. அவங்க ஜுவல்லரி தான் வாங்குறாங்க. சார் இது நல்ல பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு, இதுக்கு எதாவது டேக்ஸ் வருமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதுக்கெலாம் டேக்ஸ் வராது. ஏன்னா யூஆர் பையிங் எ ஜுவல்லரி, இட்ஸ் நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் நாட் எ அசட். ஸோ இது வந்து ஒரு பர்சனல் எஃபெக்ட் தான். நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்க போகிறோம், திருப்பி அதை கொடுத்துட்டு இது பண்ண போகிறோம், அதுக்கெலாம் வராது. பட் நீங்கள் இது கோல்டு இடிஎஃபாக வாங்கினீங்க, இல்லை கோல்டு பாண்ட் அப்படி கோல்டு பாண்டாக வாங்கினீங்கன்னா டேக்ஸபிளாக இருக்குது. அது வந்து பார்க்கணும் எகெயின் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் 24 மந்த்ஸா 12 மந்த்ஸா. ஏன்னா ஈக்விட்டி ஷேருக்கு தான் 12 மந்த்ஸ், பாக்கி இருக்கிறதுலாம் 24 மந்த்ஸ். அதுக்கு வந்து என்ன டாக்ஸேஷன் ரேட்டை,
அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வாங்கும்போதும் அதுக்கும் தனி டாக்ஸேஷன் இருக்குது. ரியல் எஸ்டேட் ஃபிசிக்கலாக வாங்கி விற்றாங்கன்னா கேபிட்டல் கெயின் இருக்குது. அதுலேயும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது. அதுலேயும் வந்து அந்த டேக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு அந்த 54EC பாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் பாண்ட் 5 years பாண்டு, அதில் இன்வெஸ்ட் பண்ணினா கொஞ்சம் டேக்ஸ் சேவ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டாக்ஸேஷனுங்கிறது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே எல்லா அசட் கிளாஸுக்குமே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம், அதை வந்து ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த டேக்ஸ் ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த டேக்ஸ் ரேட்டை பற்றி தான் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த டேக்ஸ் ரேட்டை பற்றி கவலைப்படணுங்கிறது அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணுறது, உங்கள் கையிலே கிடையாது. ஆனால் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு 10 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஒரு இன்னொரு 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மாக இருக்கும், டாக்ஸேஷன் கம்மியாக இருக்கும், 12.5%. இல்லை சார் நான் அது எனக்கு டேக்ஸ் ரேட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபைன் பண்ணுறது. ஸோ லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக எந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த அசட் கிளாஸில் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது, அதே சமயத்தில் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது, அதில் டிடிஎஸ் இருக்கா இல்லையா. இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ்லலாம் டிடிஎஸ் கிடையாது. மற்ற நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டிடிஎஸ் இருக்குது. அந்த விஷயம் நமக்கு தெரியணும். இன்னும் சில பேர்லாம் ஃபார்ம் 15Hன்னு ஒன்று இருக்குது, நான் அதை கொடுத்துட்டேன் சார், எனக்கு வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி கிடையாது. அதுவும் அந்த மினிமம் லிமிட் ஒன்று இருக்குது, 2.5 lakhs 3 lakhs. அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அதை நம்ம திருப்பி ரீஃபண்ட் வாங்கணுன்னா டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நிறையா இருக்குது. அதை வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்து பண்ணினா தான் வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பெட்டராக இருக்கும். நம்ம வந்து கையில் இருக்கிற எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும். ஓகே சார், இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி மிஸ்டேக் சார் பண்ணுறாங்க இந்த டாக்ஸேஷனில்? ஃபர்ஸ்ட் புரிதல் இல்லை, டாக்ஸேஷன் பற்றிய ஒரு புரிதல் இல்லை, அவேர்னஸே இல்லை, அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட் ஏன் எனக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு, உனக்கு மாத்திரம் இல்லைப்பா எல்லாருக்கும் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினா கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, இல்லாட்டின்னா நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டான்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகிடுது. நம்ம பேன் நம்பர் இல்லாமல் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எதர் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி மார்ட்டில் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரி வாங்கினா கூட 2 lakhs மேலே வாங்கினா பேன் நம்பர் கேட்பாங்க. ஸோ பேன் நம்பர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பேன் நம்பர் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் போய்டும் வரும். ஸோ அதனால் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணினாலும் டேக்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே புரியணும். அதே மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய டைப் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வாங்கி விற்றீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை டிரான்சாக்ட் பண்ணும்போதே 0.1%, 0.15% வாங்கும்போதும் போடுவாங்க, விற்கும்போதும் போடுவாங்க. ஸோ அது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு டிவிடெண்ட் வருமா, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா, இல்லை இன்ட்ரெஸ்ட் தான் வருமா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இந்த கேபிட்டல் கெயின் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் இன்னும் பெக்குலராக என்ன சொல்லுவாங்க, இந்த கேபிட்டல் கெயினை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் எனக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த 25 லட்சத்தை கொண்டு போய் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சார் நான் அதுதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னா, அந்த பாண்டிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. அந்த பாண்டில் ஒரு 5% 5.5% இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு திருப்பி அகெயின் டேக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ஒரு டேக்ஸ் லயபிலிட்டி, நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். சேல்ரி, அதுக்கு என்ன டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாடகைக்கு விட்ருக்கேன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு தனி டேக்ஸ், அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஈக்விட்டிக்கு தனி டாக்ஸேஷன், இன்கம் ஃப்ரம் ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்கம் ஃப்ரம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் டெட் பாண்டில் எவ்வளோ கேபிட்டல் கெயின் வந்திருக்கு, அதோட டோட்டல் கேபிட்டல் கெயின் எவ்வளவு, தனித்தனியாக பர்சன்டேஜ் போட்டு அது தனியாக பார்த்துக்கணும். இதை தவிர்த்து அதர் இன்கம்னா இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்டு, கிஃப்ட்டு, இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தனித்தனி டாக்ஸேஷன் இருக்குது. இப்போ சில கிஃப்ட்டுக்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே 30% டேக்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் யார்ட்டையாவது கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வருது அப்படின்னா அது சும்மா ஒரு 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு செலிபிரிட்டி, ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினோ இல்லை வேறு ஏதோ கொடுக்குறாங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வேல்யூக்கு என்ன இருக்கோ அதுக்கு 30% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம ஏதோ ஃப்ரீயாக வருது அப்படின்னு வாங்கி போட்டுக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம அப்போ தான் நமக்கு தெரியும் டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன இருக்குன்ட்டு. ஸோ நம்ம எஃபெக்டிவாக டேக்ஸ் மேனேஜ் பண்ணணும்னா இதெல்லாம் எப்படி கம்மி பண்ணுறதுன்னா அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணினா டேக்ஸ் கிடையாது. சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் டேக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். சில இதில் டிடக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சேல்ரி வாங்குறவங்களுக்கு நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீமில் போனால் என்ன பெட்டர். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் டேக்ஸாக இருக்கும், டேக்ஸபிளாக இருக்கும், கேபிட்டல் கெயினும் டேக்ஸபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ரோத் ஆப்ஷனில் போட்டோம்னா ஒன்லி கேபிட்டல் கெயின் மாத்திரம்தான் வரும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்ளி அதெல்லாம் நம்ம வர வாரங்களில் கண்டிப்பாக சார். இந்த டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன் ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்கு எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் எபிசோட் அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.